காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சொல்லு. இன்றைய நிகழ்ச்சியில இந்த சில விஷயங்கள் வீட்டுல அபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த வண்டு வர்றது, இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வர்றது, வௌவால் மாதிரியான விஷயங்கள் வீட்டுக்குள்ள எல்லாம் வர்றது அபசகுனம் அப்படின்னு சொல்றாங்க. இது நிஜமாவே உண்மைதானா? இது எதனுடைய சகுனமா நம்ம பார்க்கலாம்? இல்லை, நம்ம இது உண்மைதானான்னா சிலதெல்லாம் உண்மைதான். இப்போ வீட்டில் மாடு கத்துறது, ஆடு கத்துறது, கோழி கத்துறது, இப்படி ஒவ்வொன்றும் கத்துறதுல பல்லி கத்துறதுக்கு மட்டும் சாஸ்திரத்தில் வச்சுருக்குறாங்க. பல்லி கத்துனா என்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம், மற்றதுக்கு பற்றி சொல்லலை. அப்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அதே மாதிரி சில ஜந்துக்கள்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுலையும் எது சரி அது சரியில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ நீ சொன்ன மாதிரிமா வௌவால் எடுத்துக்குவோம். மெயினாக வௌவால் வீட்டுக்குள்ளே வந்தால் தரித்திரம் தான். ஏன் அது தரித்திரமாக, மற்றதுக்கெலாம் ஒரு சவுண்டுக்கு ஒரு இது, பல்லிக்கு மட்டும் சவுண்டுக்கு ஏன் ஓகே அப்படின்ற மாதிரி வௌவால் மட்டும் ஏன் வீட்டுக்குள்ளே வந்தால் தரித்திரம்னா, வௌவால் எப்போவுமே சுபமான இடத்துக்கு வராது. பாழடைஞ்ச பங்களாவில், இப்போ உதாரணம் சினிமாலாம் வேணால் ஒரு பேய் பங்களான்னு ஒன்று காட்டினா ஒரு 10 வௌவாலை காட்டுவான். இது ஒரு டிஃபால்ட்டு. பேய் பங்களான்னு காட்டு ஒரு பசுமாடை காட்டுறான்னா பண்ண மாட்டான். அதுக்கு அந்த இது. அப்புறம் இந்த சிலந்தி சொல்லுவோம்ல, சிலந்தி கூடு கட்டுறது, அதெல்லாம் காட்டுவான். ஏன் அப்படின்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அசுபமான இடம், அசுப தேவதைகள் வசிக்கிற இடத்துல தான் வௌவால் வசிக்கும். இந்த சிலந்தி கூடுகள்லாம் மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தரித்திர வஸ்துன்னு சொல்கிறாங்க. அந்த தரித்திரனால வீட்டுக்குள்ளே வந்தால் அது சிறப்பு கிடையாது அப்படின்னு. சில கோயிலில் தெரியுமா, பாழடைஞ்ச பழைய கோயிலுங்கள்லாம் இருக்கும், ஜமீன் பங்களாலாம். அதுக்கு இன்றைக்கும் ரியலாக பயன்படுத்தாத பங்களாக்கள் எல்லாம் வௌவால் இருக்கும். ஏன்னா அது எங்கே போய் இருக்குதோ அந்த இடம் சுபமற்றது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம். அதனால் அது சிறப்பு கிடையாது. வண்டு கருவண்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அது சுபம் இல்லை அப்படிங்கிறது. அது வீட்டுக்குள்ளே வந்தால் சுபம் கிடையாது. ஆனால் குலவி வந்தால் சரின்னு சொல்லுவாங்க. குலவி ஒரு கூடு கட்டினா அந்த வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் உருவாக்குறது அப்படிலாம் பெரியவங்க ஊர்களில் சொல்கிறது உண்டு. ஆனால் வண்டுக்கு அப்படி கிடையாது. கருவண்டு அது சுபமற்ற ஒரு விஷயம்தான். அது நல்ல ஒரு விஷயத்தில் இருக்காது. அதனால் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரதில் எந்த ஒரு பலாபலன்களும், நல்ல பலாபலன்கள் இருக்காது அப்படிங்கிறது தான். சில பேருக்கு வௌவால் மேலே மோதிடும், அது இன்னும் தப்பு. எப்படி ஒரு வாகனத்தின் மேலே பன்றி மோதினா அந்த வாகனத்தை விற்பாங்க, தெரியும் இல்லையா? மனிதன் மேலே இது மோதிடக்கூடாது. அதாவது வாகனத்து மேலே பன்றி மோதக்கூடாதுன்றதான் நீங்கள் பார்த்துருப்போம். மனுஷன் மேலே மோதனா என்னன்றதை பற்றி இப்போ கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். பன்றி நான் சொல்கிறது, திடீர்னு நம்ம நடந்து போகும்போது பண்ணி இடிச்சிச்சுன்னா அது ஒரு விஷயமாவே இருக்காது. ஆனால் வாகனத்தில் மோதனா மட்டும்தான் பிரச்சனைன்னு வரும். அதே மாதிரி தான் வௌவால் எப்படின்னா நம்ம மேலே மோதிடக்கூடாது, அது சுபம் இல்லை. எதுக்காக அப்படின்னா அது தரித்திர வஸ்து. பொதுவாக என்றைக்குமே வௌவால் எங்கேயுமே மோதாது. அதுதான் அதுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஃபெசாலிட்டி. எதுன்னா எதன் மேலேயும் மோதாது. அது என்ன விஞ்ஞான ரீதியான ஒரு விஷயம் என்னன்னா, அது கண் வேற சரியாக தெரியாதுன்றது தான் குறிப்புகளில் சொல்கிறாங்க. அது ஒரு ஒளி எழுப்பிக்கிட்டே போகும். அந்த ஒளி எதில் பட்டு ரிட்டர்ன் ஆகுதோ உடனே டேர்ன் பண்ணிக்கும். க்ளோஸ்அப்பில் கூட டேர்ன் பண்ணும். அதையும் மீறி அது இடிக்குதுன்னா ஆக்சிடென்ட்டு. ஸோ அது சுபம் இல்லை, அவனுக்கு தரித்திரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போது இந்த வௌவாலுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது தலைகளை தான் தொங்கும், தெரியும் இல்லையா? நேராக தொங்காது. அது இருக்கக்கூடிய இடங்களில் அசுப தேவதைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஊர்களெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே வௌவால் போயிடுச்சுன்னா பதப்பதிச்சு போயிடுவாங்க. ஆமாம், வௌவால் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு சுண்ணாம்படிச்ச வீடெல்லாம் இருக்குது. இப்போ வந்துருச்சுன்னா இப்போ என்ன சார் பண்றது? இதை நம்ம எப்படி அப்படின்னும் போது நம்ம உடனே ஒரு சாந்தி பரிகாரம் தான். ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நமக்கு உப்பும் மஞ்சத்தூளியும் கரைச்சி தண்ணியில் கலந்து வீடு பூரா தெளிச்சு விட்டுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுக்க வேண்டியதான். இதுதான் குறைஞ்ச ஒரு சொல்யூஷன். இது இன்னும் நல்லா பண்ணணும்னா உடனே வீட்டெல்லாம் அலம்பி விட்டுட்டு நல்லா வீட்டை ஒட்டடை அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சாம்பிராணி போட்டு விடணும். இது பண்ணியாச்சுன்னா நமக்கு வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அந்த தோஷம் தற்காலிகமாக எல்லாம் சரியாக போயிடும். அப்போலாம் கடல் தீர்த்தமோ குள தீர்த்தமும் கொண்டாந்து தெளிப்பாங்க. கடல்லேருந்து தீர்த்தமும், கடல் இல்லாதவங்க பக்கத்தில் இல்லாதவங்க குளத்துலேருந்து கொண்டாந்து தீர்த்தம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கூட பண்ணுறது உண்டு. கோயில் அபிஷேக தீர்த்தம், சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது வெளியில் வரும் தண்ணி, தெரியும் இல்லையா? அந்த அதை கொண்டாந்து தெளித்து எல்லாம் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா நான் சொன்ன எளிமையான பண்ணிக்கிட்டோம்னா அந்த தற்காலிகமாக அந்த தோஷம் சரியாக போயிடும். அது ஆள் மேலே மோதிடுச்சு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மேலே வௌவால் மேலே மோதிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா இதே உப்பு மஞ்சத்தூளை கலந்து உடனே ஸ்நானம் பண்ணிக்கணும். கிழக்கு பார்த்து நின்று குளிச்சுக்கணும். இப்படி குளிச்சுட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து குளிச்சுட்டா அதோடைய தரித்திரம் நமக்கு
அண்டாது அப்படிங்கிறது ஒரு இது. ஒரு அன்னதானம் பண்ணிக்கணும், யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும். இவ்வளவுதான். இந்த ரெண்டுத்துக்கும் இதுதான் ஆல்டர்னேட்டிவ். ஓகே. அதே மாதிரி நீங்க சொன்னது இந்த பன்றி வந்து வண்டியில இடிச்சிருச்சு இல்ல நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டியே வித்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது வழி வழியா நம்ம கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டுக்கு கூட அந்த மாதிரி ஆச்சு. இதற்கான காரணம் என்ன சார்? அப்படி ஒருவேளை இடிச்சுட்டா வண்டியை விற்கணுமா அப்படின்னா 90%, அதாவது கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் கூட பண்ணி இடிச்சா வித்துருவாங்க வண்டியை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கதை வேற. அது மேலே பெரிய பற்று இல்லை, கடவுள் மேலே ஒரு பெரிய இது இல்லாதவங்க கூட இந்த ஒரு விஷயத்த யோசிச்சிருவாங்க. என்னடா இது, எதுக்கு நமக்கு வம்பு, வண்டியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்களாம் இருக்காங்க. நம்ம நிறைய கேள்விப்படுறோம். திடீர்னு வந்த வரைக்கும் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அது இடிச்சிட்டா அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுத்துறது அவங்களுக்கு மனசுக்குள்ள பிரச்சனைனா கொடுத்துடலாம். இல்லைன்னா இதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சாந்தி பரிகாரங்கள் செய்துக்கலாம். அதை வண்டியை எப்பவும் போல் நல்லா வாட்டர் வாஷெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டு ஒரு கோயிலில் போய் ஒரு பூஜை பண்ணணும். இதை எப்படின்னா, இதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலய தீர்த்தம், கடல் தீர்த்தத்தில் பண்ணிக்கலாம், வண்டி அலம்பிக்கலாம். இல்லை ஆலய தீர்த்தத்தில் வண்டி அலம்பணும். சராசரி தண்ணி இல்லாமல் ஆலயத்திலேருந்து, அதாவது குளத்துலேருந்து கொண்டு வந்த தண்ணி, இல்லை கோயில் கிணத்துலேருந்து கொண்டு வந்த தண்ணி, அல்லது கோயில் அபிஷேகம் பண்ண தண்ணி, இதை வச்சு வண்டியை ஃபுல்லாக அலம்பி ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நல்ல கடவுள்கிட்ட சுவாமி கோயிலில் பிடிச்சமான கோயிலில் போய் ஒரு பூஜையை போட்டுக்கலாம். பூஜையை போட்டுட்டு ஒரு 3 நாள் கழித்து ஓட்டணும் வண்டியை. உடனே எடுத்து ஓட்டாமல் இது மாதிரி பண்ணிட்டாலுமே இது ஒரு சாந்தி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது. ஆனால் நிறைய பேர் அதை பண்ணலை. அவங்களுக்கு அது இது ஒரு ரிஸ்க் தான், இது வேணாம் கொடுத்துறது பெட்டர்னு போயிடுறாங்க. இந்த பரிகாரம் பண்ணாலுமே போதுமானது, அவ்வளோதான். நம்ம வந்து இந்த வீட்டுக்கு அபசகுனம் பத்தி நம்ம பேசியிருந்தோம். சில பறவைகளோ இல்ல பூச்சிகளோ நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அது அபசகுனம் அப்படின்னு. இது குறிப்பிட்ட நாள்ல வர்றது அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இல்லை, குறிப்பிட்ட நாளில் வர்றதுன்றதான் கிடையாது. அது வந்துட்டா நல்லது இல்லை, அவ்வளோ மொத்தத்தில் இவ்வளோதான். இது இன்னைக்கு வந்தாதான் அன்னைக்கு வந்தாதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அசுபம்னு அப்போ சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த அசுபங்கள் என்னைக்கு வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, அது அப்படி ஒன்றும் சுபமான விஷயங்கள் கிடையாது. ஓகே. இது வீட்டுல குறிப்பிட்டு யாரை தாக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? எப்பவுமே ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தான்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு ஒரு கர்த்தா யாருன்னா அவர் தான் எஜமானராக இருப்பாங்க. அந்த வீட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ, யாரு நிர்வாகமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண் தான் அதில் நிர்வாகமாக, மனைவி கூட எல்லாம் இருப்பாங்க. சில வீட்டுங்களில் மனைவி தான் நிர்வாகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தாக்கு தான் பாதிப்பு. கர்த்தான்றவங்க அந்த வீட்டில் யார் முக்கியமாக இருந்து செய்கிறாங்களோ சொன்ன தலைவர், அவங்கள இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம அபசகுணமா பார்த்தோம். ஆனா நம்ம நாகத்தை பூஜை பண்ற வழக்கம் இருக்கு. ஆனா இன்னும் சில வீடுகள்ல சில இடங்கள்ல பாம்பே வீட்டுக்குள்ள வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இதனுடைய சகுனம் என்ன? நாகத்தை பொறுத்த வரைக்கும் அது கோவில்ல இருக்கும் போதோ இல்ல புத்து கோயில இருக்கும் போது தான் அந்த நாகத்துக்கு மரியாதை. அது வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா அதை கொல்றதுதான் எல்லாரோடைய ஒரு பெரிய முயற்சியா இருக்கும். நான் அதுக்கு சாதாரணமாக தான் பேசுறேன் நான். ஏன்னா அது ஒரு விஷ ஜந்து. அந்தந்த பறவை அந்தந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் மரியாதை, மாறும்போது அதோடைய மரியாதை கெட்டுடும். அது மாதிரி நாகம் வழிபாடக்கூடிய ஒன்று தான் அது. இன்றைக்கும் குலதெய்வம் நாகமே குலதெய்வமாக இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்குது. எங்களுக்கு நாகர் தான் குலதெய்வம், நாங்கள் நாகத்தை தான் வணங்குன்றவங்களாம் இருக்காங்க. அப்போ அது வழிபாட்டில் சிறந்த ஒரு நம்ம கொண்டு வர்றதுல ஒன்று. இப்போ கடவுள்கிட்ட சிங்கம் வச்சுருக்கோம், நிறைய கடவுள் பார்த்துருக்கோம்ல. ஆனால் சிங்கத்தை தனியாக போட்டு பூஜை பண்ணுறோமா? பண்ண மாட்டோம். நாகத்தை இதே கடவுள் வச்சுருப்பாங்க, ஆனால் நாகத்துக்கு தனி பூஜை உண்டு. ஏன்னா குலதெய்வ வழிபாட்டிலே அது இருக்குது. நாகம் பல இடங்களில் விஷ்ணு கதையிலையும் சரி சிவ கதையிலையும் சரி நாகம் கேரக்டராகவே வந்திருக்குது. ஆனால் சிங்கம் அது மாதிரி வரல, ஐயப்பனை தவிர. ஐயப்பன் தான் அது பாலெல்லாம் கொண்டு வந்ததா சொல்கிறேன். மற்றதெல்லாம் ஒரு பெரிய கேரக்டராக ரொம்ப இடத்துல இல்லை. இருக்குது, 1-2 வந்திருக்குது அம்பாலோட இதில், அது பெருசாக இல்லை, அவ்வளோதான். ஆனால் நாகம் எல்லாத்துலேயுமே இருக்கும். விநாயகர் எடுத்தனாலும் நாகம் வந்துடும், யாரை எடுத்தாலும் சிவபெருமான எடுத்தாலும் நாகம், எல்லாத்துலையும் விஷ்ணு பெருமாள் எடுத்தனாலும் நாகம் இருக்கும். நாகம் மட்டும் எல்லா கடவுள்கிட்டையும் சுற்றி வரும். அதனால் நாகம் வழிபாடுக்குரியது தான். அதை எங்கே வழிபாடு பண்ணணுமோ அங்கே தான். வீட்டுக்கு வந்துட்டு அதே நாகத்தை யாராக இருந்தாலும், உயிர் பயம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அடையேன்னு உட்காந்து கும்பிட்டு இருக்க மாட்டாங்க நிறைய இடங்களில். அதை இது பண்ணி விட்டுறாங்க. அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அவங்களுடைய சூழல் தான் காரணம். அதனால் வழிபாட்டுக்கூடிய ஒரு விஷயம் தான் நாகம். சரி, இப்போ பாம்புக்கான விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி ஆந்தை வழிபாடு நிறைய வீடுகள்ல பண்றாங்க. ஆனா ஆந்தை வீட்டுக்கு வர்றது என்ன மாதிரியான சகுனம்? அது பொதுவாக ஆந்தை வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கிறது. அது ஒரு பெரிய முரண்பாடு. ஆந்தை வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டுக்கு வந்தால் தரித்திரம், நல்லது இல்லை, கெடுதல் நடக்கும் அந்த வீட்டுக்குன்னு. ஆனால் ஆந்தையை வடநாடுகளில் பயங்கரமாக வழிபாடு பண்ணுவாங்க. மகாலட்சுமியோடைய வாகனம்னு கூட சொல்கிறோம். தமிழ்நாட்டு பக்கம் அது கிடையாது அதிகமாக. ஆனால் வடநாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆந்தையை வச்சு வழிபாடெல்லாம் செய்கிறது உண்டு. ஆந்தை வீட்டுக்கு வந்துட்டாக்கா உடனே அந்த வீட்டில் ஒரு கொண்டாட்டம் நடக்கும். எப்படின்னா, அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஆந்தை வந்துடுச்சுன்னா அந்த சைட்லலாம்
உடனே அன்றைக்கி பூஜையெல்லாம் போட்டு வீட்டுக்கு அது வந்துட்டு போயிட்டாலும் உடனே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு ஒரு ஆரத்தி கட்டின்னு வீட்டில் பூஜை பண்ணிக்கின்னு வாசலில் அது எந்த இடத்துல வந்து உட்கார்ந்தோ அந்த இடத்துக்கு பூக்கள் போட்டு வரவேற்பு, அதாவது பூஜை பண்ணுவாங்க அது போயிட்டா கூட. ஆனால் இங்கே வந்து அது கிடையாது. இங்கே ஆந்தை வந்துட்டா தரித்திரம், ஆந்தை வந்துட்டா கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மகாலட்சுமியுடைய வாகனம்னு சொல்லப்படுறது. வடநாட்டில் தான் அதிகம், இங்கே அதிகமாக ஒன்றும் அதை மகாலட்சுமி கோயிலே கூட ஆந்தை இருக்காது. அது அவுள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில் இல்லையா. பணம் பொருள் வேணும்னா அவள் வழிபாடுனே, அதாவது அந்த ஆந்தை வழிபாடுனே வடநாட்டில் உண்டு. இன்னைக்கு தங்க பொம்மையெல்லாம் வச்சு பூஜை பண்றது நம்ம இப்போ பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு அது. ஆக்சுவலாக வடநாட்டில் இருந்தது, இப்போ தமிழ்நாட்டில் அதெல்லாம் வச்சு வழிபாடெல்லாம் செய்ய வந்துட்டாங்க. பெரிய முரண்பாடு. ஆனால் இங்கே வந்து பழைய சம்பிரதாயப்படி வந்து ஆந்தை சுபசகுனம் அற்றது. இருக்கிற பறவைகள்லேயே ஒரு தனி ரகமான பறவை. இன்னைக்கு எல்லாரும் ஒரு 360 டிகிரின்னு ஒன்று நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ கேமரா கூட 360 டிகிரி கேமரா, 360 ஸ்டாண்டு, இது இந்த ட்ரைபாட்லாம், ஏன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு. ஆனால் ஒரு பறவையிலேயே 360 தன்னுடைய முகத்தை முழுசாக சுத்தம்னா ஆந்தை மட்டும் தான் சுத்தம். வேற எந்த ஒரு விலங்குகளோ பறவைகளோ தன்னுடைய ஃபேஸை முழுசாக சுற்றி எடுக்கவே எடுக்காது. அப்போது அது ஒரு தனி திறமை வாய்ந்தது. அதனால தான் அதை வந்து வடநாட்டில் வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஆந்தைக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது, பவர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு. இங்கே கிடையாது. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க. நீங்கள் ஆந்தை படங்கள் ஃப்ரேமில், ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாம் ஹாலில் வைக்கிறதெல்லாம் நல்ல சகுனம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அதுக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்லட்டா, நாகம் மாதிரி தான். வீட்டில் நாகம் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு, நாக சிலையை வழிபாடு பண்ணோம். நாகம் வீட்டுக்குள்ளே வந்துட்டா அதே மாதிரி தான் ஆந்தை வழிபாடு பண்ணிக்கலாம். நம்ம சிலையை வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதெல்லாம் ஓகே தான், இது பண்ணிக்கலாம். ஆனால் ஆந்தையே வந்துட்டான்னும் போது அங்கே ஏதோ டிஸ்டர்ப் ஆகிடுற மாதிரி ஒரு சூழல் தான். அதை நம்ம யோசிச்சு தான் செய்துக்கணும். ஆனால் இன்னொன்று, ஆந்தையை நம்ம சீக்கிரம் பார்க்க முடியாது, அது தெரியுமா? சாமானியத்தில் ஆந்தை நம்ம கண்ணில் படாது. இதுதான் ஒரு விஷயம். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். 360 டிகிரிக்கு அது தன்னுடைய முகத்தை சுத்தர சக்தி அதுக்கு உண்டு. ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், குறிப்பிட்ட வீட்டில் நல்ல சகுனம் கெட்ட சகுனத்தை நம்ம எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.